பிடிச்ச கேம் போட்டிருக்கான் லவ்லி பாஸ். வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் ஸ்டம்பிள் கேட்ஸ். இந்த கேமை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே தேவையில்லை, ஏன்னா உங்க எல்லாருக்குமே இந்த கேமை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நமக்கு என்ன மேப் வரப்போகுதோ ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா இது என்ன சுத்திக்கிட்டே இருக்கு. அப்பாடா, எப்படியோ ஒரு மேப்ல நின்றுச்சு. இப்போ இந்த பனிசரக்குல நம்ம இங்க இருந்து கிராஸ் பண்ணி அந்த ஃபினிஷ் லைனுக்கு போகணும். நம்ம கூட விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, ஆனா இப்ப யாருன்னே தெரியல. எல்லாம் முன்னாடி போறானுங்க, நம்ம மட்டும் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி போறோம், ஓடு 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 ஓடு. எல்லாம் மின்னல் வேகத்துல வந்து இங்க நின்னுட்டாங்க. இதான் லவ்லி பாஸ் அண்ணே சூப்பரா எடிட் பண்ணிருக்கீங்கனே. இதுலடா பால் மாதிரி ஏதோ உருண்டு வருது. திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம். இந்த கேம்ல கீழ விழுந்தாலும் பிரச்சனை இல்ல போல. ஆனா இந்த ரவுண்ட்ல நம்ம குவாலிஃபைட் ஆகி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் 16 பேருக்குள்ள அந்த ஃபினிஷ் லைனுக்கு போறோம். அப்பதான் இந்த ஆமா ப்ரோ, அதேதான் ப்ரோ. லேட் தான். நமக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வேற அடிச்சு பறக்க விடுது. நேரங்காலம் தெரியாம என்ன அடிச்சு பறக்க விடாத. அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். இது வேற ஐஸ்லாண்டுங்கிறனால எங்க கால வச்சாலும் வலிக்க விடுது. என்ன நம்ம முன்னாடி போறோம், சர்க்கிட் போறோம், நம்மளால போக முடியல. இருங்க ஜம்ப் பண்ணி பார்ப்போம். நம்மளும் சர்க்கிட் போறோம். அதுல பண்ண தூக்கி அடிச்சிடும் போலியே. ஃபினிஷ் லைன் பக்கத்துல வந்துருங்க. எஸ், நமக்கு முன்னாடி 4 பேர் தான் போயிருக்கானுங்க. அதனால நமக்கு உள்ள இடம் இருக்கு, உள்ள போயிட வேண்டியதான். எஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குவாலிஃபைட் ஆயிட்டோம். இங்க கொஞ்சம் ஏலிங்க பறந்து வரும் பார்த்தா சர்க்கிட் வருது. இதுனோட புதுரகமா இருக்கு. பார்த்தா ஏலியன் மாதிரி கூட இல்ல. ஃபினிஷ் லைன் விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு ஒருத்தருக்கு தான் உள்ள இடம் இருக்குது. முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த வேகத்துல நேரா உள்ள வந்திருந்தா கூட ஃபினிஷ் லைனுக்குள்ள வந்துருக்கலாம். இந்த ரவுண்ட்ல 16 பேர் செலக்ட் ஆயிருக்கோம். அதுல நம்மளும் ஒருத்தர். ரொம்ப குஷியா இந்த ரவுண்ட் 2ல நமக்கு என்ன மேப் வர போகுதுன்னு தெரியல. ரவுண்ட் 3 தான் விளையாண்டுருக்காங்க. ரேஸ் டு ஃபினிஷ். இது ரவுண்ட் 2 பக்கத்துலயே இருக்குது ஃபினிஷ் லைன். இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கா? மர்மம் இருக்குமோ? ஆமா, அடுத்து கடைசி ரவுண்ட். லவ்லி பாஸ் அண்ணே பார்த்து போங்கண்ணே. ஏன்டா கரெக்டான ரூட் போல. நம்ம கரெக்டான ரூட்ட கண்டுபிடிச்சு போறோம்னா முன்னாடி போலாம். அதுல குதிச்சோம்னா கீழ விழுந்துருவோம் போல. சூப்பர். இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். அடுத்ததுக்கு எவனாவது குதிப்பானான்னு பார்த்தா எல்லாம் நின்னுட்டே இருக்கானுங்க. எவனாவது ஒருத்தன் குதிங்கடா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே நிக்கிறது? பலியாடு. முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ரவுண்ட்ல வேற 8 பேர் தான் செலக்ட் ஆக முடியும். இவ்வளவு ஸ்லோவா போனோம்னா போக முடியாது. ஐயோ, லவ்லி பாஸ் அண்ணே ஜெயிச்சிருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஆனா நமக்கு முன்னாடி போறவங்களே 10 பேருக்கு மேல இருப்பானுங்க போலியே. ஆல்ரெடி 2 பேர் ஃபினிஷ் லைனுக்குள்ள போயிட்டானுங்க. அப்ப நம்ம உள்ள போக மாட்டோமா? ஃபினிஷ் லைன் பக்கத்துல வந்துட்டு ஓடுறோம். அப்பாடா, நல்ல வேலை வாட்ச் மட்டும்தான் இருக்காங்க. ரவுண்ட் ஓவர். 16 பேர்ல இருந்து 8 பேர் செலக்ட் ஆயிருக்கும். அதுல அடுத்த தேர்ட் ரவுண்ட் மேல காத்தடிக்குது. காத்து ரொம்ப தெரியுது. சைடுல பார்த்தா குப்பை மேடுமா. அப்படி பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்குமா. ஆல்ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ. இந்த லவ்லி பாஸ்க்கு மிகப்பெரிய துரோகியே நீங்க தான். எனக்கு துரோகியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எனக்கு நண்பனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பன் தான் நான் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டேன். நானும் போட்டேன். இப்போதான் நல்லா முன்னாடியே போட்டேன். ஆல் தி பெஸ்ட்னே. அவர் முதல் வீடியோல நான் போட்டேன். யாரா இவன் வந்த வேகத்துல நம்மள ஈஸியா கிராஸ் பண்ணி போய்ட்டான். நமக்கு முன்னாடி 2 பேர் போயிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனால இந்த ரவுண்ட்ல வின் பண்ண முடியும். பாருங்களா, நின்னுங்கடா. நானே நீங்க இவனா பிசியா? ஐயய்ய, எப்படி அந்த ஊதா சட்டையை முன்னாடி இன்னொருத்தன் இருக்கா. அவனை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம்னா போதும். விடக்கூடாதுடா அவனை. நம்ம தான் ஃபினிஷ் லைனுக்கு போகணும். பக்கத்துல வந்துட்டோம். அப்படியே ஜம்ப் பண்ணி முன்னாடி போயிட வேண்டியதான். எஸ், 2 பேரும் ஈக்குவலா போய்கிட்டு இருக்கோமே. இதே மாதிரி போச்சுன்னா